தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு நீட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 25 நாட்கள் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஒரு 25 நாள்ல நம்மளோட ப்ரிப்பரேஷன எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஸோ என்னென்னலாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ட ரிவிஷன் தான் பண்ண போறீங்க. ஆல்ரெடி ரிவிஷன் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கணும். ரிவிஷன்லாம் எப்படி பண்ணணும், ஆக்டிவ் ரீகால்னா என்ன, இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோல நெறையாவே சொல்லியிருக்கோம். அத நீங்க கன்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பயாலஜி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இதனுடைய கீயே என்ன அப்படின்னா என்சிஇஆர்டி தான். பயாலஜினாவே என்சிஇஆர்டி. ஏற்கனவே சொன்ன விஷயங்கள். பயாலஜில என்சிஇஆர்டிய தரோவ்லி நீங்க லைன் பை லைன் கண்டிப்பா படிக்கணும். ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, நெறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, அத வச்சு திரும்ப திரும்ப பிராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதனால புத்தகத்துல இருக்கிற ஒரு வரி விடாம கம்பல்சரி படிக்கணும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாரி இருக்கணும். அதுதான் நமக்கு மார்க் பூஸ்டர். ரைட்டுங்களா? அதனால பயாலஜிய ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஸோ இது வந்து பயாலஜி படிக்கிற மெத்தட் அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா, பிளட்டிங் மெத்தட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு மெத்தட சொல்லியிருப்போம். அந்த பிளட்டிங் மெத்தட வச்சு பயன்படுத்தி படிச்சீங்கன்னா, இன்னுமே ஞாபகத்துக்கு ஈஸியா வரும். அந்த பிளட்டிங் மெத்தட் அப்படின்றது மேபி உங்களுக்கு தெரியலன்னா, பழைய வீடியோல பாருங்க. இல்லன்னா கூட ஒரு ஷார்ட்டா நான் சொல்றேன். ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க என்ன படிச்சீங்களோ, அந்த படிச்ச விஷயத்த ஜஸ்ட் ஞாபகம் இருக்கிறது எல்லாமே தனித்தனியா ஹிண்ட் மாரி எழுதிட்டே வாங்க. நீங்க ஒயிட் பேப்பர்ல எழுத என்ன படிச்சீங்களோ அத ரிமைண்ட் பண்ணி எழுதிட்டே வந்துருங்க. அப்புறமா எழுதி வச்சது, நீங்க படிச்சது வெரிஃபை பண்ணி பார்க்கணும். எத மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப அத படிச்சுட்டு மறுபடியும் எழுதிக்கங்க. இதுதான் வந்து பிளட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்றது. இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்ளிகபிள். நாட் ஒன்லி பயாலஜி. சரிங்களா? அது 1. 2வது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில இப்ப புதுசா ஒண்ணு படிக்க போறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த பாடத்த தொடக்கூடாது. புது புது அதாவது புதுசா ஒரு பாடத்த நீங்க கண்டிப்பா தொடக்கூடாது. அத படிச்சீங்கன்னா, கண்டிப்பா டிப்ரஷன் ஆகும். காரணம் என்னன்னா, இன்கேஸ் அது சரியா படிக்க முடியல, இன்னும் நெறைய நெறைய பெண்டிங் இருக்குன்னு உங்க மைண்டுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா, மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆகும். ஒரு ஒரு டிப்ரஷன் கண்டிப்பா நமக்கு ஏற்படும். அதனால புதிய விஷயத்த கண்டிப்பா நீங்க தொடவே கூடாது. அதுல கிளியரா நீங்க இருக்கணும். இப்ப படிக்க வேண்டியது பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது, தியரீஸ், ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாமே வந்து ரிவிஷன் பண்ணுங்க. நீங்க ஒரு 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 ஒயிட் பேப்பர்ல அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதிட்டே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே எழுதுங்க. அதுலயும் ஞாபகம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஞாபகம் இல்லாத நீங்க வந்து உங்க படிச்சத வச்சு வெரிஃபை பண்ணிட்டு, எது எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதில ஆட் பண்ணுங்க. அது ஒரு ஆக்டிவ் ரீகாலா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது பிஒய்க்யூஸ். குறைந்தது ஒரு 10 வருஷமாவது கையில இருக்கணும். 10 வருஷத்து பிஒய்க்யூஸ் எடுத்து வச்சுக்கங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அத நீங்க ரிவிஷன் பண்றது தான் ரிவிஷன். நீங்க புதுசா புக்க வச்சு படிக்கிறதெல்லாம் கண்டிப்பா செய்யக்கூடாது. நீங்க இத படிச்சு, இதுல எங்கெங்கெல்லாம் தவறு வருதோ, அந்த தவற சரி பண்றது தான் இந்த 25 நாட்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகள். சரி, அடுத்ததா வந்து அ இதுல இன்னொரு விஷயம் தெரியுது மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயமே என்ன அப்டின்னா, ஆ உங்களுக்கு தேர்வு நேரம் அப்டின்றது மதியம் 2 மணிலேருந்து 5:20 வரைக்கும் உங்களுக்கு நீட்டோட எக்ஸாம் இருக்கு. மதிய டைம்ல. அதனால நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து பயாலஜிக்கல் கிளாக் அப்டின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு வேலைய நம்ம ஒரு ஒரு நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல தொடர்ச்சியா நம்ம செய்றோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் பயாலஜிக்கல் கிளாக் அப்டின்னு சொல்றது. நம்ம மைண்ட் அப்பதான் அதுக்கு செட் ஆகும். அந்த மைண்ட அதே நேரத்துக்கு ஆக்டிவா வச்சிருக்கணும்னு சொன்னா, நீங்க ஏன்னா அது பொதுவா வந்து தூங்குற நேரம் இல்லையா? அதனால அந்த தூங்குற நேரத்துல தான் நமக்கு எக்ஸாமே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த தூக்கம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா, இப்பயிலேருந்தே யூ ஷுட் பிராக்டிஸ் 2 மணிலேருந்து 5:20 வரைக்கும் உங்களுடைய மார்க் டெஸ்ட்ட எழுதி பழகணும். ரைட்டுங்களா? அதே அதே பழக்கத்துக்கு திரும்ப திரும்ப அதே டைம்ல செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த பயாலஜி கிளாக்ன்றது இங்க கரெக்ட்டா செட் ஆகும். உங்க மைண்டும் வந்து ரிஃப்ரெஷ் ஆயிடும். அந்த டைம்ல தூக்கம் வராது. அந்த பிராக்டிஸ கண்டிப்பா நீங்க செய்யணும். இன்னொன்னு முக்கியமா நீங்க மார்க் டெஸ்ட் எழுதும்போது செய்ய வேண்டிய மிக முக்கியமானது ஒரு டெஸ்ட்லயுமே மிஸ்டேக் நோட் அப்படின்னு ஒண்ணு போடணும். அந்த மிஸ்டேக் நோட்ட எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்கன்றத அந்த எக்ஸாம்ல அது தனியா எழுதணும். ரிவிஷன் பண்ணும்போது திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணும்பொழுது அந்த மிஸ்டேக் நோட் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, திரும்ப அதே மிஸ்டேக் வராது. சரிங்களா? இந்த இந்த விஷயம் பாத்துங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான். ரிவிஷன் ஆக்டிவா பண்ணுங்க. ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. புதுசா எதையுமே படிக்காதீங்க. இந்த விஷயங்கள்ல தெளிவா இருங்க. அடுத்து அட்மிட் கார்ட் தொடர்பான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் குடுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ தவறாம ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.